Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebraல exercise 3.1ல question number 2ல third subdivision. வாங்க question குள்ள போலாம். y plus z divided by 4 which is equal to z plus x divided by 3 which is equal to x plus y divided by 2 x plus y plus z equal to 27. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாதிரி அதே சம் தான். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி இங்கே ஈக்குவல் டூன்னு வந்து உங்களுக்கு ஒரு லீனியர் இது வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம இதை ஜஸ்ட்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், உங்களுக்கு 3ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இதை 4ஆல் பண்ணணும். அப்போ பண்ணும்போது 3y + 3z which is equal to 4z + 4xன்னு வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுல எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துக்கோங்க. அப்போது 4x - 3y + 4z - 3z = 0. அதாவது z டேர்ம்லாம் நான் ஒன்றா கொண்டு வந்துட்டேன். எக்ஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டு எழுதணுன்றதுனால ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். ஸோ இப்போ என்ன கிடைக்கும், சிம்பிளிஃபை பண்ணால் 4x - 3y + z = 0. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம அடுத்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கலாம். அதாவது z + x / 3 which is equal to x + y / 2. இதையும் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 2z + 2x which is equal to 3x + 3y வரும். நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் எக்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போய்க்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும், உங்களுக்கு 3x - 2x + 3y - 2z = 0ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் x + 3y - 2z = 0. இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அதுவே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ x + y + z = 27. இது நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ரெண்டு வேரியபிளாக மாற்றலாம். ஸோ அதில் நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணும்போது நமக்கு y டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஈக்குவேஷன் 1 + ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 எழுதிக்கலாம். ஸோ 4x - 3y + z which is equal to 0. Again x + 3y - 2z = 0. ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நமக்கு y டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் வந்து 5x - z which is equal to 0. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, அடுத்த இன்னும் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 1 and 3 சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு x and z வேணும். அப்போ ஒய்யை தான் கேன்சல் பண்ணணும். இது டைரெக்டாக பாசிபிள் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, ஈக்குவேஷன் 1 - 3 × ஈக்குவேஷன் 3 இப்படி பண்ணோன்னா மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ இந்த மாதிரி இப்போ பண்ண போகிறோம். அதாவது இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பண்ணும்போது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 4x - 3y + z which is equal to 0. அடுத்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்போது நமக்கு 3x + 3y + 3z which is equal to 81ன்னு வரும். நான் சொன்ன மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு y கேன்சல் ஆகிடும். ஸோ y கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் நமக்கு 7x + 4z = 81. இதுதான் நம்மளோட ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ நம்ம 4ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஃபர்தராக நமக்கு வந்து இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூ கிடச்சிரும். ஸோ 4ஐயும் 5ஐயும் டைரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபோர்த் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 4 × ஈக்குவேஷன் 4 + ஈக்குவேஷன் 5. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் சொல்லும்போது இதை வந்து × 4ஆல் பண்ண போகிறோம். ஸோ 4ஆல் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 20x - 4z which is equal to 0ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து 7x + 4z = 81. ஸோ நமக்கு இங்கே என்ன கேன்சல் ஆகும்னா z கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன வரும், மிச்சம்
27x which is equal to 81 வரும். therefore x equal to 81 divided by 27 which is equal to 3. ஸோ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ ஒரு யூனிக்கான ஒரு வேல்யூ கிடைச்சதுனால hence it has unique solution போட்டுடலாம். ஸோ hence it has unique solution. ஸோ இதோட இந்த சம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.